ஹாய்ங்க, இந்த வீடியோவில் நாங்கள் ஏலகிரி ட்ரிப் போனது தான் பார்க்க போகிறோம். இந்தியா வந்து வெக்கேஷன் சொல்லிட்டு தான் நாங்கள் வருவோம். பட் ஆனால் செம்ம ஹெக்டிக்காக இருக்கும். இதுதான் எங்களுக்கு லாஸ்ட் வீக்கெண்ட். இந்த வீக்கெண்டாவது நிஜமா லெஷர்லியாக எங்கேயாவது வெக்கேஷன் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சூஸ் பண்ண ஸ்பாட் தான் ஏலகிரி. அது வந்து சென்னையில இருந்து 4 hours தான் ஆகணும். பட் இப்போ ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு 6 hours மேலே ஆயிடுச்சு. அங்கே நைட்டு போயிட்டு தூங்கிட்டு காலையில் ஏர்லியாக எழுந்திரிச்சு வாக்கிங் போனோம். வாக்கிங் போகும்போது எங்கே போகிறதுன்னு தெரில. அப்படி போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பசங்க இருந்தாங்க. அவங்க கிட்ட இந்த சைடு போகலாமா அப்படின்னு கேட்டதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லைங்க, நீங்க அங்க ஊராட்சி தோட்டம் இருக்கு அங்க போங்க. நாங்க அங்க வந்து பார்த்தா நாய் செமையா குலைச்சிட்டு இருந்தது. எனக்கு நாய்னாலே ரொம்ப பயம். வேணும்ட்டே சொல்லி விட்டாங்களா என்னன்னு தெரியல. அப்புறம் ஒரு தாத்தா இருந்தாங்க, அவங்க கிட்ட கேட்டதும் கட்டி தான் இருக்கு, நீங்க உள்ள வாங்க அப்படின்னாங்க. போய் பார்த்தா நிறைய கொய்யா மரம் வந்தது. விநாயக் வந்து ஒரு கொய்யாக்கா எடுத்துட்டு வந்துட்டு நான் பறிச்சேன் அப்படின்னா, இவனுக்கு மரம் ஏறிலாம் பறிக்க தெரியாது. எப்படா பறிச்ச, எட்டிலாம் பறிக்க தெரியாது, எப்படா பறிச்ச அப்படின்னு கேட்டா கீழே கிடந்தது அப்படின்னா. அவங்களுக்கு தமிழ்ல தான் வீட்டுல பேசுவோம், ஆனா சில வேர்ட்ஸுக்கெல்லாம் கரெக்டான அர்த்தம் தெரியல இன்னும். அதுக்கப்புறம் ரெட் கலர்ல ஒன்னு இருந்தது. அதோட இலை பாத்தீங்கன்னா லெமனோட இலை மாதிரியே இருந்தது. செம்பருத்தி பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கு பாருங்க. இது வந்து மண்ணுக்கு அப்படி வளருதா இல்ல இதோட வெரைட்டியே இதுதானான்னு தெரியல. அந்த தாத்தா கிட்ட கேட்டுட்டு இருந்தோம் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது மாங்காய் இருக்கு, சப்போட்டா இருக்கு, கொய்யாக்காய் இருக்கு அப்படிலாம் சொன்னாங்க. பட் மத்த எதுவும் தெரியல எங்களுக்கு. சரின்னு அதெல்லாம் பார்த்துட்டு நாங்க திரும்ப கொஞ்சம் அப்படியே போயிட்டே இருந்தோம். ஒரு நாய் எங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தது. அந்த நாய்க்கு கால் அடிபட்டு இருந்தது. நாங்க ஏதாவது போட மாட்டோமான்னு பார்த்துச்சா என்னன்னு தெரியல, ஒன்றும் பண்ணல. பட் ஆனால் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுச்சு, நல்ல வேலை. அப்புறம் எப்பயுமே இந்த ஆலமரத்தில் வந்து ஏறி தொங்குவோம். அதே மாதிரி அதையும் தொங்கிட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா செம்ம சீனிக்காக இருக்கும். எப்பயுமே உள்ளே இறங்கி பார்த்ததில்ல, பார்க்க நல்லா இருக்குன்னு எப்பயுமே யோசிச்சுக்குவோம். இந்த தடவை உள்ளே இறங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம். அந்த வயல் போய் பார்க்கலாம். இப்போ அங்கே இருக்க வயல் ஒரு மாதிரி இறங்கி வந்துட்டோம். ஓகே, நான் போயிடலாம்னு நினைக்கிறேன். ஆனால் நாய் தான் அங்கே ஏதாவது இருக்குமான்னு பயமாக இருக்குது. என் பசங்களுக்கு வந்து எப்பயுமே நான் இந்த செடியிலேருந்து தாண்ட அரிசிலாம் வருது, இதுதான் நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து நான் 2-3 டைம் சான்ஸ் கிடைச்ச போதெல்லாம் காமிச்சிருக்கேன். பட் அவனுங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அதனால இந்த தடவையும் காமிச்சிடலாம் அப்படின்னு தான் வந்தோம். வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் கிரிக்கெட் விளையாண்டோம். என் பையன் வந்து ரொம்ப நாளாக கிரிக்கெட் பேட் கேட்டுகிட்டே இருந்தான். கேட்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஊருக்கு வரும்போது நான் வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி என் தம்பி வாங்கி வச்சுருந்தான். அதனால் இப்போ நாங்கள் போனதும் கிளைமேட் மாறிடும் கேனடாவில். அங்கே வெளியில் போய் விளையாட முடியுமான்னு தெரியல. அதனால இங்கே முடிஞ்ச அளவு விளையாடிடா அப்படின்னு சொன்னதும் இங்கே மாதிரி சேனல்லாம் ஸ்பேஷியஸாக இருக்காதுல்ல, அதனால ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருந்தானுங்க கிரிக்கெட்டு. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். பசங்களாம் கிரிக்கெட் விளையாண்டு முடிச்சுட்டு வந்துட்டாங்க. நாங்கள் நேற்றுக்கே வந்து மிளகா துவையல் அண்ட் கருவேப்பிலை துவையல் கொண்டு வந்துருந்தோம், ப்ளஸ் இட்லி மாவு. என்னடா பண்ணிருக்க இட்லி மேல? இட்லி மேல என்ன பண்ணிருக்க? ஜாம் வச்சு சாப்பிட போறியா? சரி, பன் சாப்பிடலையா? பன் துவையல் துவையல் வச்சு பன் சாப்பிட போறியா? நல்லா இருக்குமா? ஆமா, நல்லா இருக்கும். அவன மாதிரி இருக்கும். அவன் வந்து எது நம்ம சொல்றோமோ அந்த மாதிரி எதுவுமே செய்ய மாட்டான். அதுக்கு ஆப்போசிட்டா ஏதாவது செய்வான். அது நல்லா இருக்குதோ இல்லையோ, நல்லா இருக்கிற மாதிரியே செய்வான். இப்ப வந்து நாங்க இட்லி வச்சு துவையல் வச்சு சாப்பிட போறோம். விஜய் வந்து இட்லி தள்ளின தட்டோட எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. நம்ம அதுல இருந்து 2 எடுத்து வச்சுக்குவோம். மிளகா துவையல் ஆல் டைம் ஃபேவரட். கோங்கரா சட்னி அதே சொல்லு. அது வந்து கருவேப்பிலை துவையல் தான், ஆனால் சாப்பிட வந்து கோங்கரா சட்னி மாதிரியே இருக்குன்னு விஜய் சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ ரெடி ஆகிட்டோம், கிளம்ப போகிறோம். டே வாங்கடா கிளம்பலாம். ஓகே 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 ஓகே. குளிச்சுட்டு நாங்கள் வந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபண்டோரா பார்க்குன்னு சொல்லிட்டு, இங்கே பெருசாக ஆக்டிவிட்டி இல்லை. பேர்ட் வாட்ச் இருக்குது, 7D மூவி இருக்குது அப்படின்னாங்க. அந்த பேக்கேஜ் எதுவுமே எங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி இல்லை. வெயில் ஏறுறதுக்கு முன்னாடி ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கிறது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வரலாம் அப்படின்னு கிளம்பி போகும்போது பார்த்தா ஆப்போசிட்டில் நிறைய பழம்லாம் வச்சுருந்தாங்க. ஸ்டார் ஃப்ரூட் வந்து இங்கே ரொம்ப காமனாக கிடைக்கும். லிச்சி, லோகன் எல்லாமே இருக்குது. பட் ஸ்டார் ஃப்ரூட்டு, சீத்தாப்பழம் இதெல்லாம் வந்து இங்கே வந்து விளையிறதாமா. சீத்தாப்பழம்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக நல்லா இருக்குது. நாங்கள் வந்து ஸ்டார் ஃப்ரூட் தான் இப்போ வாங்கினோம் இந்த கடையில். 1/4 கிலோ 70 ரூபா. அவங்களே கட் பண்ணி மிளகாத்தூள், உப்பு எல்லாம் போட்டு கொடுத்துட்றாங்க. செம்ம சூப்பராக இருந்தது. எனக்கு இந்த மாதிரி புளிப்பு ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். ஃபிக்கு கூட இங்கே ஃபேமஸ். இப்போ ஆனால் வந்து சீசன் இல்லையா என்னன்னு தெரியல.
சரி நாங்கள் கிளம்பி வந்த இடம் பார்த்தீங்கன்னா த்ரில் வேலி அப்படிங்கிற அட்வென்ச்சர் பார்க்கு. பேக்கேஜ் மாதிரி வச்சிருந்தாங்க. அந்த பேக்கேஜ்லாம் பார்த்து மோஸ்ட்லி எல்லாம் கவர் ஆகுற மாதிரி உள்ள பேக்கேஜ் எடுத்துக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் எடுத்தது ரோப் கோர்ஸ்னு சொன்னாங்க. இந்த மேலே ஏறி நடக்கிறது நம்மளுக்கும் செட் ஆகாது. லாஸ்ட் டைமே கனடாவில் ஒரு பார்ட்டியில் போயிட்டு ஏறிட்டு பாதியிலே இறங்கிட்டேன். அதனால அப்புறம் விஜய் தான் பண்ணினாங்க. பசங்களுக்கு சின்னதாக ரோப் கோர்ஸ் வச்சுருந்தாங்க, அதில் அவனுங்க பண்ணாங்க. அதுக்கப்புறம் சர்ஃபிங் பண்ணோம். சர்ஃபிங்கில் கொஞ்சம் தலை சுற்றும் தான், பட் ஸ்டில் ஏறி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நல்லா இருந்தது. பட் ஆனால் அது நம்மளுக்கு கரெக்டாக பண்ண தெரியலையா இல்லை மூவ் ஆகாதா என்ன பண்ணாலும் அப்படின்னு தெரியல. வெளியிலேருந்து யாராவது தள்ளி விட்டா தான் தண்ணிக்குள்ளே மூவ் ஆகுது, இல்லைனாட்டி ஒரே இடத்துல தான் சுற்றிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து ஏடிவி விஜய் போகிறேன் அப்படின்னாங்க. அவங்க ஃபஸ்ட்டு போகும்போது பின்னாடியே ஒரு பையன் ஓடி போனான். எதுக்கு இவன் ஓடுறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். உள்ளே நடுவில் போயிட்டு அது ஒர்க் ஆகல போல இருக்குது. அப்புறம் அந்த பையன் அதை ட்ரை பண்ணி ஓடிட்டு வந்தான். விஜய் ஓடி வந்தாங்க. அப்புறம் பசங்க ட்ராம்பலினில் விளாண்டானுங்க. கிங் லேடர்னு ஒன்று இருந்துச்சு. அதில் யார் ஏறுறாங்களோ அவங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு ஆக்டிவிட்டி தருவோம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. சரி சின்ன பசங்க ஏறிடுவானுங்க அப்படின்னு பார்த்தா நிறைய டைம் ட்ரை பண்ணானுங்க. அந்த ஒரு ஸ்பாட்டில் வந்து திரும்ப திரும்ப அவனுங்க கீழே விழுந்துட்டே தான் இருந்தானுங்க. அப்புறம் பக்கி இருந்தது, அதில் நாங்கள் எல்லாம் போனோம். விஜய் பயங்கர ரேஷாக ஓட்டினாங்க. என்னை பொறுத்தவரையிலும் அது ரேஷு. பசங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து ஜிப்லைன். ஜிப்லைன் தான் வந்து கொஞ்சம் மைல்டாகவும் என்ஜாய் பண்ணுற மாதிரியும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் அவ்வளோ ஹைட்டில் பார்க்கும்போது சேஃப்டி நார்ம்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்களா, அதுதான் டக்குன்னு மைண்டுக்கு வருது. இங்கே எல்லாம் கரெக்டாக இருக்குமா அப்படின்லாம் பயமாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு விஜய் வச்சு ட்ரையல் பார்த்துட்டோம். அப்புறம் விஜய் போய் இறங்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நான் போனேன். அட்வென்ச்சர் லெவல் வந்து ரொம்ப மைல்டு தான், பட் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே கீழே வந்து ஒரு அரைநெல்லிக்காய் மரம் இருந்தது. அரைநெல்லிக்காவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே பறித்து அதை குறிச்சிட்டு இருந்தோம். போகிற வழியில் அல் பர்கத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரியாணி கடை. இதுவுமே வந்து ஏதோ யூடியூப்பில் வந்து ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. யூடியூப் சேனல் மூலமாக ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அங்கே பிரியாணி வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போய் சாப்பிட்டோம். நான் சாப்பிடல, நான் குஸ்கா வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதுதான் நான் சாப்பிட்டேன். ஏன்னா இன்றைக்கி சாட்டர்டே நான் வெஜிடேரியன் அப்படிங்கிறதுனால சாப்பிடல. எனக்கு அந்த டேஸ்ட் வந்து ஆவரேஜாக தான் பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட்டு ஊனோ கார்டு விளாட்லாம். இப்போ தானே சாப்பிட்டோம், எந்திரிச்சு போய் கிரிக்கெட் விளாடணும் தான் சொன்னானுங்க. ஆனால் ஊனோ கார்டு விளாட்லாம் அப்படின்னு சொன்னோம். ஊனோ கார்டு இல்லை, அதனால நாங்கள் பிளேயிங் கார்ட்ஸை வச்சே க்ரியேட்டிவாக ஊனோ கார்டு விளையாண்டோம். ஆக்சுவலி க்ரியேட்டிவிட்டிலாம் ஒன்றும் இல்லை. சின்ன வயசில் இதே ரூல்ஸை வச்சு நாங்கள் பிளேயிங் கார்ட்ஸ் வச்சு விளையாண்டோம். அதுக்கப்புறம் தான் ஊனோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கார்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்காக திரும்ப அந்த போட் கிளப் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அங்கே போனால் நிறையா ஷாப்பிங் பண்ணுறதுக்கு இருக்குது. லிச்சி ஒன்று நல்லாயிருக்கும், ஜெல்லியில் லிச்சி ஜெல்லின்னு ஒன்று இருக்கும், அது நல்லாயிருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும். நாங்களும் தேடி தேடி பார்த்தோம், அந்த மாதிரி ஒரு இது இல்லை. சரின்னு கடைசியாக ஒன்று வாங்கினோம். அதனால் லிச்சி ஜெல்லி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் ரொம்ப கமர்ஷியல் ஆக ஆரம்பிக்கல, ஆனால் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி கொஞ்ச நாள் ஆயிடும் போல இருக்குது. நிறைய பேர் வராங்க, நிறைய ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்காங்க. பிஸ்னஸ்லாம் நல்லா தான் இருக்கும், பட் ஊர் வந்து கொஞ்சம் கெட்டு போயிடும். அப்படியே கடை வீதியில் அலைஞ்சிட்டு ஒரு 5D மூவி ஒன்று போனோம். அப்புறம் என் பையன் வந்து பஞ்சி ட்ராம்பலின், பெரியவனுக்கு வந்து காலையில் போன இடத்துல அவன் வெயிட்டுக்கு போக முடியாததுலன்ட்டாங்க. அதனால ஈவினிங் அது ஒரு இடத்துக்கு போனோம். அப்புறம் வர்ச்சுவல் ரியாலிட்டியில் வந்து நிறைய ஆப்ஷன் வச்சுருந்தாங்க அவங்க. நான் வந்து ரொம்ப உள்ளதுலே கம்மியானது எனக்கு போதும், நான் போகவே இல்லைன்னு தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். அப்புறம் விஜய்க்கு வந்து எக்ஸ்ட்ரீமாக ஒன்று எடுத்தாங்க, எக்ஸ்ட்ரீமாக பயமாக இருக்கிற மாதிரி. அவங்க சிரிச்சிட்டு இருந்ததை பார்த்துட்டு எல்லாரும் அவங்க ரோட்டில் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் முன்னாடி கூடி நின்னாங்க. அந்த கடைக்கு முன்னாடி நிறைய பேர் கூடிட்டாங்க விஜய் பண்ணும்போது. அதுக்கப்புறம் சரி இவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்களே நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப மைல்டாக உள்ள ஒன்று எடுத்துக்கிட்டேன், ஸ்னோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு கான்செப்டில். அதுவே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ரொம்ப ஹாரர்லாம் இல்லை, பட் அட்வென்ச்சரஸாக இருந்தது. அதை முடிச்சுட்டு அப்படியே வந்தால் நிறைய மீன் வறுத்து வித்துட்டு இருந்தாங்க. மீன் கடை இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏரியில் பிடிக்கிற மீன் தான் மெயினாக. கடல் மீனுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஏரியில் பிடிக்கிற நம்ம கடலில் கிடைக்கிற எல்லா பேரையும் அங்கே வச்சுருக்காங்க. ஏரி வஞ்சிரம், ஏரி வாவல் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. பட் எப்படி இருக்கும்னு தெரியல. இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் சிக்கன் காடெல்லாம் இன்னொரு பக்கத்து கடையில் இருந்தது, அதையும் போய் வாங்கிட்டு ஃபுல் நான்வெஜ்ஜாக போய் வீட்டில் வாங்கி இறங்கியாச்சு. மத்தியானம் வந்து எப்படியோ ரெசிஸ்ட் பண்ணிட்டு நான் பிரியாணி சாப்பிடாமல் இருந்துட்டேன். பட் ஃபிஷ்ஷு ப்ரான்லாம் இருக்கும்போது எனக்கு அது கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். சரி நைட் ஆகிடுச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா குஸ்கா வித் சிக்கன், காடை, சிக்கன் 65, ஏரி வஞ்சரம், ப்ரான், கிழங்கா மீன், இது ஃபுல் மீன். அதெல்லாம் பார்த்ததும் எங்களுக்கு ஐயோ பரோட்டா இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் திரும்ப விஜயும் என் தம்பியும் கிளம்பி போய் பரோட்டா வாங்கிட்டு வந்தாங்க. அதெல்லாம் ஃபுல் கட்டியாச்சு. அந்த ஏரி வஞ்சரம் வந்து எனக்கு சுமாராக தான் பிடிச்சிருந்துச்சு. கிழங்கா சூப்பராக இருந்துச்சு. ப்ரான் வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருந்தது, அதனால் அதோட டேஸ்ட் எனக்கு தெரியவே இல்லை.
மற்ற எல்லாம் நார்மலாக தான் இந்த மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சோம். கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சோம். நைட்டு அப்படியே பேசிட்டு சாப்பிட்டுட்டு லேட் ஆயிடுச்சு. காலையில் லேட்டாக எந்திரிச்சதும் இருந்த மாவை ஊற்றி டிஃபன் பண்ணி சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு இலை இருந்தது, வாழை இலை. சரி பிளேட்லாம் எடுத்து கழுவ வேண்டாம்னு சொல்லி வாழை இலை எடுத்து நறுக்கி அதை வச்சு சாப்பிட்டோம். எனக்கு வாழை இலையில சாப்பிட்றது எங்கள் 4 பேருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது கூட அங்கே இருக்கிற செடியில் உள்ளதெல்லாம் ஹார்வெஸ்டிங்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதினா நிறைய இருந்தது, அது பறித்தேன். அதுக்கப்புறம் இந்த பன்னீர் ரோஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லை, அந்த ரெட் ரோஸ் தான் இருக்கும். பன்னீர் ரோஸ் வந்து சோப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறித்து வச்சுருந்தோம். அப்புறம் சீத்தாப்பழம் வந்து ஒன்று தான் நல்லா பெருசாக இருந்துச்சு, அது ஒன்று பறித்து எடுத்துக்கிட்டோம். அப்புறம் வீடை கூட்டுங்கடா அப்படின்னு சொன்னதும் சின்னவன் வந்து கூட்டுறான். இப்போ இங்கே வந்ததுலேருந்து அவன் என்ன பண்ணுறான்னா எல்லார் வீட்லேயும் போய் ஏதாவது ஒர்க் பண்ணுறான். ஒர்க் பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த மாதிரி நினச்சி இங்கேயும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான், கூட்டுறான், நல்லா தான் கூட்டுவான். அப்புறம் நீ வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சதும் விநாயகை நீ கூட்டு அப்படின்னா அவன் கூட்டுறது பாருங்கள் எவ்வளோ காமெடியாக இருக்குன்னு. எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டோங்க. ஏலகிரியிலிருந்து லீவ் பண்ண போறோம். ஏலகிரி நாம ரொம்ப என்ஜாய் பண்ணோம். சென்னைக்கு போறோம். சென்னையில போய் அப்படியே இதுக்கெல்லாம் மீட் பண்ணி நல்லா இருக்கும். நல்லா ஜாலியாக இருந்தது. அவங்க சொன்ன பேர்லாம் என் கசினோட கிட்ஸ். ஆக்சுவலி அவங்க வீடு தான் இது. யூஸ்வலாக அவங்களும் வருவாங்க. இந்த டைம் எக்ஸாம் இருந்ததுனால அவங்க யாருமே வரல. ஸோ இவனுங்க வந்து அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணாங்க. கிளம்பி நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோங்க.